தமிழக வரலாற்றில் போரிலும் பண்பாட்டிலும் ஒரே நேரத்தில் உச்சம் தொட்ட ஒரு பேரரசர் இருந்தார். அவர்தான் மாமல்லன் முதலாம் நரசிம்மவர்மர். சாளுக்கியர்களை வாதாபியில் தோற்கடித்து வாதாபி கொண்டான் என்ற பட்டம் பெற்றவர். கல்லுக்குள் கோயில்களை உருவாக்கி மகாபலிபுரத்தை உலக புகழ்பெற்ற நகரமாக மாற்றியவர். அந்த மாபெரும் பல்லவ மன்னரின் வரலாறு தான் இந்த வீடியோவில் நாம் பார்க்க போகிறோம். முதலாம் நரசிம்மவர்மன் கிபி 630 முதல் 668 வரை. முதலாம் மகேந்திரவர்மனுக்கு பின்னர் அவரது மகன் முதலாம் நரசிம்மவர்மன் அரியணை ஏறினார். இவரது காலத்தில் அரசியல், பண்பாடு ஆகியவை சிறப்பு பெற்று விளங்கின. இவர் வாதாபியை ஆண்டு வந்த சாளுக்கியரை வென்றார். இதனால் இவரை வாதாபி கொண்டான் என்று அழைத்தனர். இவ்வெற்றிக்கு காரணமான தளபதி பரஞ்சோதியே பிற்காலத்தில் சிறுதொண்ட நாயனார் என போற்றப்பெற்றார். முதலாம் நரசிம்மவர்மன் காலத்தில் அரிய பெரிய நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. அவர் சாளுக்கியரை வென்றதோடு பாண்டியருடனும் இலங்கையுடனும் போர் புரிந்து வெற்றி பெற்றார். யுவான்சுவாங் என்ற சீன பயணி இவரது ஆட்சி காலத்தில் காஞ்சிபுரத்திற்கு கிபி 640 பயணம் செய்தார். அவர் தமது குறிப்பில் காஞ்சி மாநகரை பற்றி சிறப்புற கூறியுள்ளார். முதலாம் நரசிம்மவர்மர் கட்டடக்கலை, சிற்பக்கலை ஆகியவற்றின் வளர்ச்சிக்கு செய்த தொண்டுகள் அளவிடற்கரியன. பல்லவ நாட்டில் மலையை குடைந்து பல குகை கோயில்களை அமைத்தார். நாமக்கல் மலையடியில் தென்மேற்கு மூலையில் உள்ள நரசிங்க பெருமாள் குகை கோயில், மாமல்லபுரத்தில் உள்ள மகிடாசுர மண்டபம், வராக மண்டபம் ஆகிய குகை கோயில்கள் இவர் அமைத்தன. முதலாக ஒரே கல்லாலான ஒற்றைக்கல் கோயில்களை அமைத்த பெருமை இவரையே சாரும். மகாபலிபுரத்தில் உள்ள பஞ்ச பாண்டவர் தேர்கள் எனப்படும் ஒற்றைக்கல் கோயில்கள் 5 இவரால் அமைக்கப்பட்டனவே. முதலாம் நரசிம்மவர்மனுக்கு மாமல்லன் என்ற பட்டப்பெயரும் உண்டு. இப்பட்டப்பெயர் கொண்டு மகாபலிபுரம் மாமல்லபுரம் என்றும் அழைக்கப்பட்டது. மகாபலிபுரம் இவர் ஆட்சி காலத்தில் ஒரு சிறந்த துறைமுக பட்டினமாக விளங்கியது. முதலாம் நரசிம்மவர்மருக்கு பிறகு அவரது மகன் 2ஆம் மகேந்திரவர்மன் பல்லவ அரசராக முடிசூட்டிக் கொண்டார். முதலாம் நரசிம்மவர்மரின் வெற்றிகளும் கட்டடக்கலை பங்களிப்பும் பல்லவர்களின் பொற்காலத்தை இன்றும் நம் நினைவில் நிற்கும்படி உருவாக்கியுள்ளது.